ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேர்ப்ப. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இண்டோ டயபெட் அண்ட் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ஜாப் வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் இன் குரூப் பி, நான் கெசட் அண்ட் நான் மினிஸ்ட்ரியல் assistant sub-inspector, pharmacist and head constable, midwife only female candidate மட்டும் சொல்லியிருக்காங்க. ஜாப்க்கு நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்த் 29th June 2024 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்போ க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28th July 2024ன்னு சொல்லியிருக்காங்க. எண்டில் வந்து முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பர் ரிசர்வேஷன் 6 வேக்கன்சி, எஸ்சிக்கு 1 வேக்கன்சி, ஓபிசிக்கு 3 வேக்கன்சி, டோட்டலாக 10 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் பார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா, கேட்டகரியில் வந்து அப்பர் ரிசர்வேஷன் 3 வேக்கன்ட்டும், எஸ்டிக்கு 1 வேக்கன்ட்டும், எக்கனாமிக்கலி விக்கர் செக்ஷனுக்கு 1 வேக்கன்ட்டும், டோட்டலாக 5 வேக்கன்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, அப்பர் ரிசர்வேஷன் 5 வேக்கன்ட்டும், ஓபிசிக்கு 4 வேக்கன்ட்டும், எஸ்சிக்கு 3 வேக்கன்ட்டும், எஸ்டிக்கு 2 வேக்கன்ட்டும், டோட்டலாக 14 சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம். அதில் போய் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு கேட்டகரி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அப்பர் ரிசர்வேஷன் 3 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ் ப்ளஸ் 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. 6 இயர்ஸு, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ப்ளஸ் 5 இயர்ஸ் 8 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அங்கே வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃப் சிவில் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 5 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் பார்த்தீங்கன்னா அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்பர் ரிசர்வேஷன் 5 இயர்ஸும், ஓபிசிக்கு 3 + 5 8 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 5 + 5 10 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, ஏஜ் வந்து 20 to 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சிருக்கணும். 12th சயின்ஸ் குரூப் எடுத்து நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஒன்லி ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 சொல்லியிருக்காங்க. அது பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சிலரி நர்சிங் மிட்வைஃப் வந்து முடிச்சிருக்கணும். ஏஎன்எம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சிருந்து நர்சிங் கவுன்சில் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறோம். மறக்காமல் போய் செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபீமேலுக்கு 150 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டில் வந்து வித்தவுட் எக்ஸ்பேன்ஷன் இதில் வந்துட்டு 77 சென்டிமீட்டர், வித் எக்ஸ்பேன்ஷனில் வந்து 82 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. Candidate falling in the categories of Nagaland, Arunachal Pradesh, Manipur, Assam, Himachal Pradesh, காஷ்மீர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எக்ஸ்பென்ஷனில் வந்து 80 சென்டிமீட்டரும், வித் எக்ஸ்பென்ஷனில் வந்து 85 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு வந்து 150 சென்டிமீட்டரும், மேலுக்கு வந்து 170 சென்டிமீட்டரும் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்லி ஃபார் மேல் கேண்டிடேட்டில் வந்து வித்தவுட் எக்ஸ்பென்ஷன் 80 சென்டிமீட்டர், வித் எக்ஸ்பென்ஷன் 85 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் ஒன்லி ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதுக்கு வந்துட்டு 57 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஃபாலிங் இந்த கேட்டகரிஸ் ஆஃப் பிலாங்ஸ் டு தி ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம், இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் இங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 155 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து நாட் அப்ளிகபிள் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹைலிங் ஃப்ரம் ஸ்டேட்டில் வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, சிக்கிம் அண்ட் திரிபுரா இந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹைட் வந்துட்டு 152.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து ஷெட்யூல் ட்ரைப்டு கேஸ்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 147.5 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு சொல்லியிருக்காங்க. இம்பட நோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சைட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா ஐ சைட்டில் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து 6/6 அண்ட் 6/9 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
A color blind person shall not be eligible to apply this ஜாப்னு சொல்லியிருக்காங்க. Candidate must not have no knee, flat foot, varicose vein or squint in eyesன்னு சொல்லியிருக்காங்க. குட் மென்டல் அண்ட் பாடி ஹெல்த்தாக வந்து இருக்கணும், அதில் வந்து ஃபிட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கன்க்ளூஸ் பார்த்தீங்கன்னா, being a secular country, the religion sentiment of our countrymen are to be respected and to depicting religious symbol or figure and the name and the followed in Indian Army are to be permitted சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, that is marked on the traditional site of the body the forearm but only left side சொல்லியிருக்காங்க. Some of the hands are to be allowed சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா, டேடோட சைஸ் வந்துட்டு 1/4 ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்னு சொல்லியிருக்காங்க. எல்போ ஹேண்டில் வந்து போட்டிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆர்மியோட நேம் ஆர் சிம்பிள் போட்டிருந்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணுறது எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் அப்ளை பண்ணும்போது இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வித் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கிளியராக கொடுங்க. மோட் மட்டும் தான் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு போது எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டராகவே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சச் டீட்டெயில்ஸ் வில் பி கன்சிடர் இன் லேட்டஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து 200 சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஓபிசி அண்ட் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தாலுமே உங்களுக்குமே சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 200 வந்து சொல்லியிருக்காங்க. ஃபீஸு 100 rupees வந்து அசிஸ்டன்ட் சப் ஃபார்மசிஸ்ட்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 28 June 29th 2024 at 1 AM ஸ்டார்ட் ஆகிருக்கு. will be closed on 28 July 2024 at 11:59 PM சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து 60 செகண்டில் முடிக்கணும். 1.56 கிலோமீட்டர் ரன்ஸ் வந்து 7 மினிட்ல முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 7 minutes 30 செகண்டில் முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் ஃபீமேலுக்கு வந்து சொன்னது வந்து ஃபஸ்ட்டு மேலுக்கு, இப்போ செகண்ட் ஃபீமேலுக்கு வந்து 100 meters ரேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 800 meters ரேஸில் வந்து 4 minutes and 45 seconds சொல்லியிருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு இப்போ வந்து அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் அண்ட் ஹெட் கான்ஸ்டபிள் மிட்வைஃப் பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபார் ஃபீமேலுக்கு வந்து கேண்டிடேட் வந்து 1.6 கிலோமீட்டர் ரன்ஸில் வந்து 7 minutesல முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 3 சான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்பில் வந்து 3 feet வந்து 3 சான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபார் ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 8 meter ரன்ஸில் வந்து 4 minutes 45 secondsல முடிக்கணும். லாங் ஜம்ப் வந்து 9 feet 3 சான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹை ஜம்ப் வந்து 3 feet 3 சான்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பனா இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அன்ஃபிட்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் வச்சு வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வச்சு வந்து எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து நடக்குது. 100 mark கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் வந்து 10 mark. நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ் 10 கொஸ்டின் 10 marks சொல்லியிருக்காங்க. நியூமரிக்கல் ஆட்டிடியூட் வந்து 10 கொஸ்டின் 10 mark. இங்கிலீஷ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் 10 mark. ட்ரேட் ப்ரொபோஷனல் ரிலேட்டட் பார்த்தீங்கன்னா 60 கொஸ்டின் 60 marks சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 100 கொஸ்டின் 100 mark. ட்ரேட் ப்ரொபோஷனல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எஸ்எஸ் ஸ்டாஃப் நர்ஸ் இஸ் as under physiology, biochemistry, nutrition, fundamentals of nursing, first aid and applied science and pharmacology, introduction to medical surgical nursing, med-surg nursing, psychiatric nursing, OT technique, microbiology, health education and AV/AIDS, med-surg nursing, specialty nursing, ICU, pediatric nursing and growth and development, public health nursing, sociology and social medicine, trends in nursing and proportion adjustment, midwifery and obstetrical nursing, principle of administration and supervision. இந்த கொஸ்டின் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஆஃப் ட்ரேட் ப்ரொபோஷனல் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸிகாலஜி, pharmaceutics, pharmacomancy, pharmaceutical chemistry, biochemistry and clinical pathology, health education and community pharmacy, human anatomy and physiology, pharmaceutical, ட்ரக் ஸ்டோர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசி இதில் கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேட் ப்ரொபோஷன் ரிலேட்டட் சப்ஜெக்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா, ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேல் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா, மிட்வைஃப் பார்த்தீங்கன்னா, கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், பிரைமரி ஹெல்த் கேர் நர்சிங், சைல்டு நர்சிங், மிட்வைஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜாப்க்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். லாஸ்ட் டேட் வந்துட்டு இந்த மந்த் இல்லை எண்டு 28 ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜாப்க்கு ஜாயின் பண்ண முன்னாடி இன்னும் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லாமே கொடுத்துருக்காங்க. படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கேண்டிடேட்க்கு வந்து பேசிக் ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க.
பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இல்லை ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாது. ட்ராவலிங் அலவன்ஸ் டெய்லி அலவன்ஸ் வில் பி அட்மிசிபிள் ஃபார் த ஜேர்னி அப் டு த ஆப்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ட்ராவல்ஸ் அலவன்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.